ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் டெய்லி ஜிகே அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த ஜிகே அப்டேட் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் டெய்லி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அப்டேட் டெய்லி வேணும் இல்லை வீக்லி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நாங்கள் இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணுறோம். இல்லை இது ஏதாவது மாறுதல்கள் வேணும், ஸோ இது இல்லாமல் டீட்டெயில்டு அப்டேட் எங்களுக்கு வேணும், அதே போல் வீக்லி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட சந்தேகங்கள் இல்லை உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் நிறையவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மட்டும் அல்ல, பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஆன கண்டென்ட் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். 1 ஜூனோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லண்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குது. ஸோ இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது என்னென்னா ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டோர்னமெண்ட், சரிங்களா? ஸோ இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் இப்போ இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஜூன் 1 தேதியிலேருந்து 18 வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இது 8th எடிஷன், அதாவது 8வது சாம்பியன்ஸ் ட்ராஃபி டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு. இதில் 8 கண்ட்ரிஸ் விளையாடும். ஸோ இந்த 8 கண்ட்ரிஸ் 2 டீம்ஸாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அண்ட் குரூப் பி. குரூப் ஏவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. அதே போல் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இந்த டைம் செலக்ட் ஆகலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ஜப்பான் புதுசாக ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட் லான்ச் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிற டெக்னாலஜி அவங்க சொந்தமாக புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் யூஎஸோட யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம கூட இந்தியாவோட ஜிபிஎஸ் டெக்னாலஜிக்காக தனியாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் சைனாவும் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ராக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்காக, அந்த ஜியோ லொக்கேஷன் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் லான்ச் யூஸ் பண்ணதுனால இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமொபைல்ஸில் அதாவது கார்லேயோ மொபைல்லையோ ஸோ இந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த முயற்சி அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ புதுசாக அப்பாயிண்ட் பண்ண தலைவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிருபமா ரா அப்பாயிண்டட் ஆஸ் பப்ளிக் பாலிசி ஃபெலோ டு யூஎஸ் திங்க் டேங்க். அவங்க யூஎஸில் இருக்கிற வாஷிங்டன் இருக்கக்கூடிய திங்க் டேங்க்குக்கு பப்ளிக் பாலிசி ஃபெலோவாக இந்தியாவை சார்பில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குகா ரிசைன்ஸ் ஆஸ் பிசிசி அட்மினிஸ்ட்ரேட்டர், சரிங்களா? இவர் பிசிசி அட்மினிஸ்ட்ரேட்டரில் 4ல் ஒருத்தராக அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார். ஸோ இவர் இப்போது ரிசைன் பண்ணுறது, பர்சனல் ரீசன்காண்டி இவர் ரிசைன் பண்ணுறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய ரிசைனிங் லெட்டரை சேர்மன் ஆஃப் த கமிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த பிசிசிஐ, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இந்தியா. ஸோ கிரிக்கெட்க்கு ஒரு போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பிப்ரவரி ஒரு போர்டு அமைச்சு அந்த போர்டுக்கு ஒரு சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் ராமச்சந்திர குகா அந்த சேர்மன்கிட்ட இவருடைய ரிசைன் லெட்டரை கொடுத்தாரு. ஸோ அவர் அந்த சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரிக்கெட் கமிட்டியோட சேர்மன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது அவங்களுடைய பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கமிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், சரிங்களா? வினோத் ராய் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வினோத் ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சரிங்களா? சிஏஜி, சரிங்களா? இதுக்கு முன்னாடி சிஏஜியாக இருந்தார். ஸோ வினோத் ராய். ஸோ இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவர் சேர்மன் ஆஃப் த கமிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பிசிசிஐயில் இருக்கார், சரிங்களா? ஸோ அடுத்த அப்டேட் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்பெயின் சைன்டு 7 அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இந்த 7 அக்ரிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, ரினியூவல் எனர்ஜி, டெக்னிக்கல் கோஆப்ரேஷன், சிவில் ஏவியேஷன், விசா வேவர் ஃபார் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், சரிங்களா? ஸோ அதே போல் பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்பெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியானோ ராஜோய். ஸோ இந்த நேம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது கேட்பாங்க, சரிங்களா? ஸோ மோடி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்
ஸ்பெயினுக்கு விசிட் பண்ணுறவர். இவர் வந்து 1988க்கு அப்புறம் ஸ்பெயினுக்கு போகிற முதல் பிரைம் மினிஸ்டர். ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இன் தி யூரோப்பியன் யூனியன். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன ஜூன் மந்தில் இருக்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு June 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் டே ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் அசம்பிளி 2012 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து வருஷம் June 1 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா June 1 வேர்ல்டு மில்க் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைன்ஸ் லோன் அக்ரிமெண்ட் ஆஃப் $36 மில்லியன் வித் வேர்ல்டு பேங்க். இந்தியாவும் வேர்ல்டு பேங்க்கும் உலக வங்கியும் சேர்ந்து $36 மில்லியன் சரிங்களா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாச்சல் பிரதேஷ் பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். ஸோ இமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ரன் பண்ணுறதுக்காக ஸோ இந்த 36 மில்லியன் வந்து லோன் அக்ரிமெண்ட் வந்து வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து June 1 அப்டேட். ஸோ இதே போல் June 2 மற்றும் 3 அப்டேட்கள் வந்து விரைவில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ இது போல் தகவல்கள் உங்களுக்கு இனிமேலும் அப்டேட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.